ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி சென்னையில் ரெட் அலர்ட் இல்லை எல்லோ அலர்ட் கொடுத்ததுனால ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஆரம்பித்தாங்களான்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா இந்த சீசன் பிக் பாஸ் மலையாளமில் இந்த டாஸ்க் நடந்திருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலக்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஜூஸ் ஃபேக்ட்ரி ஷாப் வச்சுருப்பாங்க. அதுக்கு பாட்டில் சப்ளை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேருந்து இவங்க டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வாங்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கா, நீட்டாக இருக்கா, அதுக்கப்புறம் க்ளீனாக இருக்கா, இதெல்லாமே பார்த்து அவங்க வாங்கணும். அதுக்கப்புறமா இது QC கிட்டே போகும். QCயில் 5 ஃபேக்டர்ஸ் வச்சு அந்த பாட்டிலை செக் பண்ணி அப்புறமா ஒரு பாட்டிலுக்கு ஒரு காயின் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அதாவது எப்படின்னா, ஆல்ரெடி 50-50 மெம்பர்ஸ் தான் சூப்பர் டீலக்ஸில் நாமினேட் ஆவாங்க. அந்த 50% நாமினேஷன் ஃப்ரீயில் இருக்கிறவங்களில் இன்னைக்கு வின் பண்ணுறவங்களும் ஒருத்தவங்க. இது ஒரு பவர். அதே மாதிரி இன்னொரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸில் ஒருத்தவங்களை அவங்க சேவ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பவர். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தானே எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பாட்டிலை கொடுக்கணும். ஸோ நீ பாட்டிலை கொடுத்தனா நான் இவ்வளோ இது பண்ணி உனக்கு நானும் வின் பண்ணிக்கிறேன், நீயும் வின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் ஒரு பாண்ட் போட்டு, ஸோ நான் வின் பண்ணிட்டேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணிட்டேன்னா நான் உன்னை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதை நம்ம விளையாடலாம். அப்படி இருக்கிறப்ப ப்ராப்ளம்ஸ் வராது. அட் த சேம் டைம் காம்ப்ரமைஸாக போயிடுவாங்க. இதுதான் இந்த சீசனில் நடந்துகிட்ருக்கு. இந்த சீசனில் சண்டையோ இல்லை பெருசாக கண்டென்ட்டோ எதுவுமே வரல. இதுதான் நடக்குது. ஸோ இந்த டாஸ்க்கும் அதே மாதிரியே சுமூகமாக கொண்டு போயிடுவாங்களா இல்லை சண்டை போட்டு ப்ராப்பராக விளையாடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பிக் பாஸ் டெய்லி ஏதாவது சண்டை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரியே வேறு ரூல்ஸ் எல்லாம் மாற்றி தராரு. வெளியில் இருக்கிற நம்மளுக்கு கூட டாஸ்க் ரூல்ஸ் புரிஞ்சிரும் போல், உள்ளே இருக்கிற அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த தடவையாவது டாஸ்க்கை புரிஞ்சு ஒழுங்காக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் டைம் ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கனியக்காவை பற்றி பார்வதியும் வியானாவும் காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வியானாவுக்கு பார்வதிக்கு மட்டும்தான் கனியை பிடிக்காது அப்படின்னு பார்த்தா, இப்போ வியானா அவங்களுக்கும் பிடிக்கல. பட் கனி செய்கிறதும் தப்பாக என்ன அப்படிங்கிறது போக போக நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் காசிப் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மீன் டைம் அவங்க தான் QC பேனலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா விஜே பாருவும் திவாகர் அவரும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.